வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முகவுரை உருவான வரலாறு. கடைசி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு உருவான வரலாறு வந்து பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பாருங்க. இப்போ நம்ம வந்து முகவுரை உருவான வரலாறு வந்து பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோலாம் உடனுக்குடனே வரும். சரிங்க, லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரசியலமைப்பு எப்படி உருவாச்சு அப்படின்னு வந்து பார்த்தோம். அந்த அரசியலமைப்புக்கு அப்புறமா நம்மளுக்கு சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா முகவுரை தான் வந்து பாத்தீங்கன்னா சிலபஸா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அந்த முகவுரை வந்து நம்ம எப்படி உருவாச்சு அப்படின்னு வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மகாத்மா காந்தியடிகள் அழகான ஒரு வரி சொல்லியிருப்பார், அதை பார்ப்போம். ஒரு உண்மையான மக்கள் ஆட்சியை 20 பேர் குழுவாக அமர்ந்து கொண்டு செயல்படுத்த முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. ஒரு உண்மையான மக்களாட்சியை 20 பேர் குழுவாக அமர்ந்து கொண்டு செயல்படுத்த முடியாது. இது கீழ் நிலையில் இருக்கிற ஒவ்வொரு அதிகாரியும் செயல்படுத்தணும். அப்பதான் மக்களாட்சி வந்து பாத்தீங்கன்னா மென்மேலும் நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி சொல்லியிருப்பாரு. இது 9th புக்ல இருக்குங்க. 9th சோசியல் புக்ல மக்களாட்சி லெசன்ல வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கு. முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்க இது, காந்தியடிகள் சொல்லியிருப்பாரு. அடுத்தது, உலகில் முதலில் முகவுரையை கொண்டிருந்த நாடு எது அப்படின்னா அமெரிக்கா தாங்க. ஏன்னா நம்ம அரசியலமைப்பு அப்படின்ற கொள்கை முதலாக உதித்த நாடு எது அப்படின்னா அமெரிக்கா அரசியலமைப்பு தான். அங்கிருந்து தான் நம்ம அரசியலமைப்பை வந்து பார்த்தோம். அந்த நாட்டுல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முகவரியும் எடுத்துட்டோம். இந்தியாவோட முகவரி வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட முகவரியை பின்பற்றி உருவாக்கப்பட்டது. அந்த முகவரி அப்படியே வச்சிடல, அவங்களுடைய முகவரியை பின்பற்றி இந்தியாவோட முகவரியை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்குனாங்க. இந்தியாவின் முகவுரை அமெரிக்காவின் முகவுரையை பின்பற்றி உருவாக்கப்பட்டதாகும். முக்கியமானதுங்க, முகவுரை என்ற சொல் அரசியல் அமைப்போட அறிமுகம் அல்லது முன்னுரை அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அரசியலமைப்போட முன்னுரையே முகவுரை தாங்க. அந்த முகவுரையை தாண்டிதான் மற்ற கண்டென்ட் எல்லாமே நம்ம வந்து படிப்போம். அதனாலதான் அரசியலமைப்போட அறிமுகம்னு சொல்லலாம், அரசியலமைப்போட முன்னுரை அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த முகவுரை எந்த வார்த்தையில ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா இந்திய மக்களாகிய நாம் அப்படின்ற ஒரு வார்த்தையில் தாங்க முகவுரையை தொடங்கும். அதோட பொருள் என்ன அப்படின்னா இந்திய மக்களே இந்திய அரசியலமைப்பின் ஆதாரம் என முகவரின் மூலம் அறிய முடிகிறது. இந்திய மக்கள் தான் அதனால அதோட ஆதாரம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த முகவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா அரசியலமைப்போட சுருக்கம் மற்றும் சாராம்சத்தை கொண்டது அப்படின்னு வந்து சொல்லுவார் அம்பேத்கர். முகவுரை என்றால் அரசியலமைப்போட சுருக்கம்னு சொல்லலாம், அல்லது அரசியலமைப்போட சாராம்சம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகள், நோக்கங்கள் மற்றும் லட்சியங்களை உள்ளடக்கியது முகவுரை. வெறும் அலங்கார நோக்கத்தோடு தாங்க முகவுரை இருக்கும். பின்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா அது சில வழக்குகளா போட்டு முகவுரை திருத்தலாமா வேணாமா அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. முகவுரைன்னா நம்மளோட அரசியலமைப்போட அடிப்படை நோக்கங்கள் இருக்கும், அதோட கொள்கைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முகவுரையில வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அரசியல் அமைப்பின் திறவுகோல் அப்படின்னு சொல்லுவாங்க முகவுரை. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. அரசியல் அமைப்பின் திறவுகோல் அப்படின்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னா முகவுரை தான் சொல்லுவாங்க. அரசியலமைப்பின் ஆன்மா அப்படின்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னா முகவுரை தான். திறவுகோல், சாவி, ஆன்மா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முகவுரை தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. சரிங்க, இந்த முகவுரை யார் உருவாக்குனாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு தாங்க. ஏன்னா ஜவஹர்லால் நேருவோட குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் தான் இந்திய அரசியலமைப்போட முகவுரை வந்து உருவாக்கி இருப்பாங்க. அதனால்தான் ஒரு முகவுரையின் சிற்பி அப்படின்னு சொல்லுவோம். அரசியலமைப்பின் சிற்பி அப்படின்னா B.R. அம்பேத்கர். அரசியலமைப்பை உருவாக்கியதனால் அரசியலமைப்பின் சிற்பின்னு சொல்றோம். அதே மாதிரி முகவுரையை உருவாக்கியதால் முகவுரின் சிற்பின்னு நம்ம யாரை சொல்லுவோம் அப்படின்னா இந்தியாவோட முதல் பிரதம மந்திரியான ஜவஹர்லால் நேரு தான் சொல்லுவோம். ஜவஹர்லால் நேரோட டிசம்பர் 13, 1946 அரசியல் நிர்ணய சபையில் கொண்டு வரப்பட்டு பின் ஜனவரி 22, 1947 இந்திய அரசியல் நிர்ணய சபையினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை அமைந்துள்ளது. அப்போ முகவுரை இந்திய அரசியல் நிர்ணய சபையினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு அப்படின்னா ஜனவரி 22, 1947. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்க. முகவுரை இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஜனவரி 22, 1947. முகவுரையில வந்து இந்தியாவை பத்தி என்ன வாக்கியங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்தியா என்பது இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா என்பது ஒரு இறையாண்மை மிக்க சமதர்மவாத சமய சார்புகள் அற்ற ஜனநாயக குடியரசு நாடு இந்தியா அப்படின்னு முகவுரையில வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. இந்திய அரசியலமைப்பினை திறக்கும் உதவும் சாவி முகவுரையாக நான் முன்னாடியே சொன்னேன். அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னா முகவுரை, அரசியலமைப்பின் சாவி அப்படின்னா முகவுரை, அரசியலமைப்பின் ஜாதகம் அப்படின்னா முகவுரை, அரசியலமைப்பின் அடையாள அட்டை அப்படின்னா முகவுரை.
இது எல்லாமே முகவுரை சொல்றது. இதை எல்லாமே ஒரு ஒரு அறிஞர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. அவங்க யாரு அப்படின்னு வந்து நம்ம பின்னாடி வந்து பார்ப்போம். முகவுரையை நீதிமன்றங்களின் வாயிலாக அமல்படுத்த முடியாது. ஏனெனில் முகவுரை அலங்கார இயல்புடையது மட்டுமே. எனவே முகவுரை நீதிக்கு அப்பாற்பட்டது ஆகும். முகவுரையை வந்து நம்ம வலுக்கட்டாயமாக நீதிமன்றங்களின் வாயிலாக வந்து பார்த்தீங்கன்னா அமல்படுத்தணும் அப்படின்னு வந்து சொல்ல மாட்டோம். ஏன்னா அது வெறும் அலங்காரம் நோக்க முடியாது மட்டுமே. முகவுரையில் குறிப்பிடப்பட்டுள்ள முக்கிய வாக்கியங்கள் பார்ப்போங்க. ஏன்னா இந்தியாவை இறையாண்மை, சமதர்மம், சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம வந்து பார்ப்போம், இறையாண்மை. இறையாண்மை அப்படின்னா என்னன்னா, ஒரு நாட்டோட உச்சநிலை அதிகாரமே இறையாண்மையின் ஆகும். உச்சநிலை அதிகாரம்னா ஒண்ணு இல்லை, நம்ம நாட்டோட உச்சநிலை அதிகாரம் அப்படின்னா அரசியலமைப்பு சட்டம் தான். அந்த அரசியலமைப்பு சட்டம் தான் உச்சநிலை அதிகாரமா நமக்கு கொண்டு இருக்கும். அதை தான் நம்ம வந்து இறையாண்மை அப்படின்னு சொல்லுவோம். எந்த வெளிப்புற அதிகார அமைப்பிற்கும் இந்திய அரசாங்கத்திற்கு ஆணையிடும் அதிகாரம் இல்லை. எந்த வெளிப்புற அமைப்பும் நம்மளை வந்து கட்டுப்படுத்தாது. ஏன்னா இந்தியாவுல உச்சபட்ச அதிகாரம் எது அப்படின்னா நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் தான். அந்த சட்டத்தை பின்பற்றி தான் எல்லா அமைப்புகளும் செயல்படுது. அதுதான் உச்சநிலை அதிகாரம் சொல்லுவோம். அதுதான் இறையாண்மைன்னு சொல்லுவோம். நம்மளை கட்டுப்படுத்தக்கூடிய, அதாவது இந்திய அரசாங்கத்தை வெளியில இருக்க ஒரு அரசாங்கம் கட்டுப்படுத்துகிற ஒரு அமைப்பு இந்தியாவில கிடையாது. அடுத்தது சமதர்மம். சமதர்மம் அப்படின்னா எல்லா வளங்களும், அதாவது இந்தியாவில் இருக்க எல்லா வளங்களும், எல்லா பொருள்களும் எல்லா மக்களுக்கும், எல்லா வகுப்பினர்களுக்கும் கிடைக்கும் வகையில இருப்பதுதான் சமதர்மம் அப்படின்னு சொல்லுவோம். மக்கள் அனைவருக்கும் அனைத்தும் சமமாக கிடைப்பதை உறுதி செய்கிறது இந்திய அரசியலமைப்பு. சமதர்மவாத சமுதாயம் அப்படின்ற ஒரு தீர்மானம் 1955 ஆவடி காங்கிரஸ் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது. முதலா சமதர்மவாத சமுதாயம் அப்படின்ற ஒரு தீர்மானம் வந்து பாத்தீங்கன்னா 1955 வந்து பாத்தீங்கன்னா ஆவடியில நடக்கிற, சென்னை பக்கத்துல இருக்க ஆவடியில் நடக்கிற காங்கிரஸ் மாநாட்டில் தாங்க முதலா நிறைவேற்றாங்க. அதுக்கு அப்புறமா தான் வந்து பாத்தீங்கன்னா சமதர்மம் அப்படின்ற ஒரு கொள்கையை கொண்டு வராங்க. அதாவது முகவுரை உருவான அப்ப சமதர்மம் அப்படின்ற ஒரு வார்த்தையை முகவுரையில் இல்லைங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பண்ணி தான் 3 வார்த்தைகள் முகவுரையில பண்ணியிருப்பாங்க. அதுல முதல் வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா சமதர்மம். இங்க பாருங்க, 42வது அரசியலமைப்பு திருத்தம் 1976 மூலம் சமதர்மம் என்னும் சொல் முகவுரையில் சேர்க்கப்பட்டது. முகவுரையை வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு முறை திருத்தி இருப்பாங்க. ஆனா ஸ்டார்டிங்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, முகவுரை வந்து வெறும் அலங்காரம் நோக்க முடியாதுதான், அதை திருத்தவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இதனால வந்து 2 வழக்குகள் போட்டிருப்பாங்க, முக்கியமான வழக்குகள். ஒண்ணு பெருபாரி யூனியன் வழக்கு, இன்னொன்னு கேசவானந்த பாரதி வழக்கு அப்படின்னு 2 வழக்கு இருக்கும். அதுல வந்து தீர்மானங்கள் சொல்லியிருப்பாங்க. அந்த தீர்மானத்தோட அடிப்படையில் தான் முகவுரையை ஒரே ஒரு முறை திருத்தியிருப்பாங்க. அந்த ஒரு திருத்தம் எது அப்படின்னா 42வது சட்ட திருத்தம் 1976 மூலம் சமதர்மம் அப்படின்ற சொல் முகவுரையில் சேர்க்கப்பட்டது. அடுத்தது 3வது வாக்கியம் வந்து பார்ப்போம். சமய சார்பற்ற அப்படின்னு சொல்லலாம், அல்லது மதச்சார்பற்ற அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா மதச்சார்பின்மை அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த வார்த்தை முதலா எங்க வருது அப்படின்னா 1973 கேசவானந்த பாரதி வழக்கில் வந்து பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் மத சார்பின்மை அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பு என அறிவித்தது. முதல்ல 1973 தான் கேசவானந்த பாரதி வர்சஸ் கேரளா அரசாங்கம் அப்படின்னு ஒரு வழக்கு நடக்குங்க. அதுல உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்க. அந்த தீர்ப்பில் தான் மத சார்பின்மை வந்து அரசியலமைப்பு கட்டமைப்புல சேர்ப்பாங்க. இதுவும் 42வது அரசியலமைப்பு திருத்தம் மூலமா வந்து பாத்தீங்கன்னா மதச்சார்பற்ற அப்படின்ற சொல் முகவுரையில சேர்த்திருப்பாங்க. மொத்தம் 3 வாக்கியங்கள் சொன்ன. முதல் சமதர்மம், அதுவும் 42வது அரசியலமைப்பு திருத்தம் 1976. 2வது வாக்கியம் சமய சார்பற்ற அல்லது மதச்சார்பற்ற, இதுவும் 42வது திருத்தம் 1976 மூலம் முகவுரையில் சேர்க்கப்பட்டது. அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்தியாவில் அரசு மதம் என்ற ஒன்று இல்லை. இந்தியா எம்மதத்தையும் ஆதரிக்காது, எந்த மதத்தையும் வெறுக்காது. இந்தியாவோட தேசிய பறவை அப்படின்னா நம்ம மயில் சொல்லலாம். இந்தியாவோட தேசிய சின்னம் அப்படின்னா அசோக சக்கரம் வந்து சொல்லலாம். தேசிய விலங்கு அப்படின்னா புலி. இந்தியாவின் தேசிய மதம் அப்படின்னு சொன்னா கிடையவே கிடையாது. ஏன்னா இந்தியா எந்த மதத்தையும் ஆதரிக்காது, எந்த மதத்தையும் வெறுக்காது. இந்தியாவை பொறுத்தவரை எல்லா மதமும் சமமாகும். எல்லா மதத்தினருக்கும் சமமான அரசினர் விடுமுறை வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் கொடுக்குறாங்க. அடிப்படை உரிமைகளின் விதி 25 முதல் 28 வரை மத சுதந்திரத்தை பற்றி இந்திய அரசியலமைப்பு வழங்கி உள்ளது. அடிப்படை உரிமைகள் வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம். அதுல வந்து ஒவ்வொரு அடிப்படை உரிமைக்கும் ஒரு விதிகள் அழகா சொல்லியிருப்பாங்க. மதத்தை பத்தி சொல்ற அடிப்படை உரிமைகள் எது அப்படின்னா 25 முதல் 28 வரை. இப்போது இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மக்களால்
மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி ஆகும் அப்படின்னு ஆபிரகாம் லிங்கன் வந்து வரையறை வைத்திருக்காரு. இது வந்து ஒரு முக்கியமான கொஸ்டினுங்க. நம்ம ஸ்கூல் படிக்கும் போதுதான் மக்களாட்சி வரையறு மக்களாட்சி வரையறு அப்படின்னு அடிக்கடி 2 மார்க்ல கேட்டுனே இருப்பாங்க. நம்மளும் மாங்கன்னு உட்காந்து ஈஸியா மனப்பாடம் பண்றோம். மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி ஆபிரகாம் லிங்கன் அப்படின்னு சொல்றோம். ஆனா அப்ப அது புரியல, இப்பதான் புரியுது. இது வந்து மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி வரையறை யார் சொன்னது அப்படின்னா ஆபிரகாம் லிங்கன். முக்கியமான ஏரியாவுக்கு வந்துட்டுங்க. முகவுரை சார்ந்த வழக்குகள், 2 வழக்குகள் வந்து முக்கியமான வழக்குகள். ஒன்னு பெருபாரி யூனியன் வழக்கு, இன்னொன்னு கேசவானந்த பாரதி வழக்கு. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போது வந்து பாத்தீங்கன்னா பெருபாரி யூனியன் வழக்கு 1960. ஜஸ்ட் இதோட நோக்கம் என்ன அப்படின்னு மட்டும் பார்ப்போம். 1960ஆம் ஆண்டு நடைபெற்ற இவ்வழக்கில் என்ன வழக்கு அப்படின்னா, விதி 143 படி குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்றத்தின் ஆலோசனை கோரிய வழக்கு. விதி 143 என்ன சொல்லுது இந்திய அரசியலமைப்பு அப்படின்னா, குடியரசுத் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்திட்ட ஆலோசனை கோரலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 143வது விதி சொல்லியிருக்கும். இந்த விதி தான் வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா வழக்கா போட்டிருப்பாங்க. உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்றாங்க அப்படின்னா, முகவுரை அரசியல் அமைப்பினை சார்ந்த பகுதி அல்ல, அது முன்னுரை மட்டுமே, அதனை திருத்த செய்ய இயலாது என அறிவித்தது. அப்ப பெருபாரி யூனியன் வழக்கில் 1960 வந்து உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்றாங்க அப்படின்னா, முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதியே அல்ல, அது வெறும் முன்னுரை, வெறும் அலங்காரம் டிசைனுக்கு மட்டும்தான் அது, அதுல வந்து நம்ம திருத்தமே பண்ண முடியாது அப்படின்னு வந்து பெருபாரி யூனியன் வழக்கு 1960 வந்து சொல்றாங்க. இதுக்கு அப்புறமா இன்னொரு வழக்கு நடக்குங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கேசவானந்த பாரதி வழக்கு வர்சஸ் கேரள அரசாங்கம் 1973 வந்து பாத்தீங்கன்னா இதாங்க முக்கியமான வழக்கு. இதுல என்ன தீர்ப்பு சொல்றாங்க அப்படின்னா, முகவுரை உட்பட அரசியல் அமைப்பின் எப்பகுதியும் பாராளுமன்றம் திருத்தம் செய்யலாம் என இவ்வழக்கில் தீர்ப்பு அளிக்கப்பட்டது. பெருபாரி யூனியன் வழக்குல முகவுரை வந்து அரசியலமைப்பு கட்டமைப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க, திருத்தவே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா கேசவானந்த பாரதி வழக்கில் என்ன சொல்றாங்கன்னா, முகவுரை உட்பட அரசியலமைப்பின் எப்பகுதியும் பாராளுமன்றம் திருத்தம் செய்யலாம். ஏன்னா திருத்துற அதிகாரம் பாராளுமன்றத்துக்கிட்ட மட்டும்தான் இருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி திருத்தும் போது பாராளுமன்றம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அரசியலமைப்போட அடிப்படை கட்டமைப்பை பாதிக்காத வண்ணம் அரசியலமைப்பின் எப்பகுதியும் பாராளுமன்றம் திருத்தம் செய்யலாம் என அறிவித்தது. முகவுரையை வந்து பாத்தீங்கன்னா பாராளுமன்றம் திருத்தலாம், ஆனால் அவ்வாறு திருத்தும் போது அரசியலமைப்போட அடிப்படை கட்டமைப்பை வந்து பாதிக்காத வண்ணம் திருத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடிப்படை கட்டமைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா அரசியலமைப்போட சிறப்பியல்புகளை வந்து சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா. அதில் அந்த அடிப்படை கட்டமைப்பை பாதிக்காத வண்ணம் திருத்தலும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த அடிப்படை கட்டமைப்புல அரசு நெறிமுறுத்தும் கோட்பாடுகள் வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம், அதில் வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்தது வந்து பாருங்க 4வது ஜனநாயகம் அல்லது மக்களாட்சி, டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து பாருங்க டெமோஸ் கிரேஷியா என்னும் 2 கிரேக்க சொற்களால் ஆனது. டெமோக்ரேசி என்பது டெமோஸ் கிரேஷியா என்னும் 2 சொற்களால் ஆனது. இந்த டெமோஸ் என்றால் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் என்றும், கிரேஷியா என்றால் அதிகாரம் என்று பொருள். அப்போ மக்களாட்சி அப்படின்னா மக்கள் பிளஸ் அதிகாரம், மக்கள் கைகளில் அதிகாரம் அப்படின்னு சொல்லுவோம். அதான் வந்து சொல்றாங்க. 2007 முதல் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 15ஆம் தேதியை சர்வதேச மக்களாட்சி தினமாக கொண்டாடி வருகிறோம். அப்போ மக்களாட்சி டே, சர்வதேச மக்களாட்சி தினம் அப்படின்னா செப்டம்பர் 15 சொல்லலாம். எந்த வருஷத்துல நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா 2007 முதல் வந்து பாத்தீங்கன்னா கொண்டாடி வருகிறோம். மக்களாட்சியோட பிறப்பிடம் அப்படின்னா கிரேக்கம் சொல்லலாம், ஏன்னா கிரேக்கத்துல ஃபர்ஸ்ட் மக்களாட்சி பிறந்தது. அதனால இந்த 2 வார்த்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரேக்க வார்த்தையா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அடுத்தது வந்து பாருங்க நேரடி மக்களாட்சி எடுத்துக்காட்டு, மறைமுக மக்களாட்சி எடுத்துக்காட்டு. நேரடி மக்களாட்சி அப்படின்னா என்ன ஒண்ணுன்னா, அதிகாரம் வந்து டைரக்டா மக்கள்கிட்டயே இருக்கும், அதான் வந்து நேரடி மக்களாட்சி அப்படின்னு சொல்லுவோம். மொத்த மக்களாட்சி வந்து 2 வகைப்படும், நேரடி மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சி அல்லது பிரதிநிதித்துவ மக்களாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நேரடி மக்களாட்சியில வெற்றிகரமாக செயல்படுத்துகின்ற நாடு எது அப்படின்னா சுவிட்சர்லாந்து. நேரடி மக்களாட்சியை வெற்றிகரமாக செயல்படுத்துகிற நாடு எதுனா சுவிட்சர்லாந்து. மறைமுக மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவை சொல்லலாம், அமெரிக்காவை சொல்லலாம், இங்கிலாந்து சொல்லலாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மறைமுக மக்களாட்சி எடுத்துக்காட்டு. ஏன்னா இந்தியா கையில வந்து இப்ப இந்திய மக்கள் கிட்ட வந்து அதிகாரம் கிடையாது, இந்தியாவில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் கிட்ட அதிகாரம் இருக்கு. அதனாலதான் நம்ம இந்தியா வந்து பாத்தீங்கன்னா மறைமுக மக்களாட்சி வந்து பாத்தீங்கன்னா சொல்றோம். லாஸ்ட் வாக்கியம் வந்து பாத்தீங்கன்னா குடியரசு. இந்திய நாட்டின் அரசின் தலைவராக குடியரசு இருக்கார். ஏன்னா நம்ம இந்திய நாடு வந்து பாத்தீங்கன்னா குடியரசு ஆனது வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 26, 1950 வந்து இந்தியா குடியரசு ஆனது. இந்தியாவோட அரசின் தலைவராக வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் இருக்கிறார்.
அதனால இந்தியா வந்து ஒரு குடியரசு நாடு. ஏன்னா குடியரசுத் தலைவரோட மேற்பார்வையில் ஆட்சி நடத்துகின்ற நாடு. அதனால இந்தியா ஒரு குடியரசு நாடு அப்படின்னு சொல்றோம். ரெஸ் பப்ளிகா என்னும் லத்தீன் சொல்லில் இருந்து குடியரசு என்ற சொல் உருவானு. அதன் பொருள் பொது விவகாரம், அதாவது பப்ளிக் மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ரெஸ் பப்ளிகா என்பது ஒரு லத்தீன் மொழி சொல். இந்த சொல்லில் இருந்தா குடியரசு அப்படின்ற சொல் உருவானது. அந்த ரெஸ் பப்ளிகா அப்படின்ற லத்தீன் சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா பொது விவகாரம் அப்படின்னு பொருள். முதலாக எங்க குடியரசு அப்படின்ற சொல் இருந்தது அப்படின்னா ரோம். ஏன்னா முதலாக மக்களாட்சி என்பது நம்ம கிரீஸ்ல பார்த்தோம், கிரேக்கம். அதே மாதிரி குடியரசு அப்படின்ற சொல் முதலாக எங்க இருந்தது அப்படின்னா ரோம் பேரரசு. அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா குடியரசு அப்படின்ற ஒரு சொல் வந்து பாத்தீங்கன்னா இருந்தது. அடுத்தது பாத்தீங்கன்னா முகவுரை தற்போது வரை ஒரே ஒரு முறை திருத்தி இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். முகவுரை திருத்தம் செய்தல் முக்கியமானதுங்க. முகவுரை 42வது அரசியலமைப்பு திருத்தம் 1976 மூலம் ஒரே ஒரு முறை திருத்தப்பட்டுள்ளது. அந்த ஒரு முறை திருத்தி 3 வாக்கியங்கள் சேர்த்தாங்க அப்படின்னு சொன்னேன். முதல் வாக்கியம் சமதர்மம், இரண்டாவது வாக்கியம் சமய சார்பின்மை அல்லது மதச்சார்பற்ற, கடைசி வந்து ஒருமைப்பாடு. இந்த 3 வாக்கியங்க, சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு. இது வந்து டிஎன்பிஎஸ்ல ஒரு முறை கேட்டிருந்தாங்க. 42வது திருத்தம் 1976 மூலம் முகவுரையில் சேர்க்கப்பட்ட 3 வாக்கியங்கள் கொடுத்துட்டு ஒரு ஆப்ஷன்ல இந்த 3 வாக்கியம் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சமதர்மம், சமய சார்பின்மை அல்லது மதச்சார்பற்ற, மூன்றாவது ஒருமைப்பாடு. 3 வாக்கியங்கள். கடைசியா வந்து பாத்தீங்கன்னா முகவுரை குறித்து அறிஞர்களின் கூற்றுகள். ஒவ்வொரு அறிஞரும் முகவுரை பற்றி ஒரு கூற்று சொல்லியிருப்பாங்க. பொறுத்துக்களை கேட்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்புகள் இருக்கு, கேட்டிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா என்ஏ பல்கிவாலா. என்ஏ பல்கிவாலா என்ன சொல்றாரு அப்படின்னா, அரசியலமைப்போட அடையாள அட்டை, அதாவது ஐடி கார்டு வந்து முகவுரை. முகவுரை என்பது அரசியலமைப்பின் ஒரு அடையாள அட்டை, ஒரு ஐடி கார்டு அப்படின்னு யாரு சொல்றாங்க அப்படின்னா என்ஏ பல்கிவாலா அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது பாருங்க, அல்லாதி கிருஷ்ணசாமி ஐயர். அவர் என்ன சொல்றாரு பார்ப்போம். நாங்கள் நினைத்ததை கனவு கண்டதை குறிப்பிடுவதே முகவுரையாகும். நாங்கள் நினைத்ததை கனவு கண்டதை குறிப்பிடுவது வந்து பாத்தீங்கன்னா முகவுரை அப்படின்னு யார் சொல்றாங்க அப்படின்னா அல்லாதி கிருஷ்ணசாமி ஐயர். இவர் வந்து அரசியல் நிர்ணய சபையில ஒரு உறுப்பினரா வந்து பாத்தீங்கன்னா இருப்பாரு. அடுத்தது KM முன்ஷி. இவர் என்ன சொல்றாரு பார்ப்போம். நமது இறையாண்மை மிக்க ஜனநாயக குடியரசின் ஜாதகம் முகவுரையாகும். இந்த ஜாதகன்ற வார்த்தை ஹைலைட் பண்ணிக்கணும். ஜாதகம் அப்படின்னாவே KM முன்ஷி தாங்க. சிம்பிளா ஞாபகம் வச்சுங்க. இந்திய அரசியலமைப்போட முகவுரையை ஜாதகம் அப்படின்னு வர்ணித்தவர் யார் அப்படின்னா KM முன்ஷி. இவரும் அரசியல் நிர்ணய சபை ஒரு உறுப்பினர். அடுத்தது எர்னஸ்ட் பார்க்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு முகவரியாகும். அரசியலமைப்போட முக்கிய குறிப்பு தாங்க முகவுரை அப்படின்னு யார் சொல்றாங்க அப்படின்னா எர்னஸ்ட் பார்க்கர் அவர் வந்து சொல்றாரு. அடுத்த நபர் நீதியரசர் இதயதுல்லா. இவர் வந்து பாத்தீங்கன்னா 1969 இந்தியாவோட குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் 2 பேருமே இருக்க மாட்டாங்க. அதனால விதிப்படி உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி வந்து குடியரசுத் தலைவராக வந்து பாத்தீங்கன்னா பதவி ஏற்கும். அதனால 1969 நீதியரசர் இதயதுல்லா வந்து இந்தியாவோட குடியரசுத் தலைவராக வந்து பொறுப்பேற்பாரு. அவர் வந்து உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி. இவர் முகவுரை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அமெரிக்காவின் சுதந்திர பிரகடனம் போன்றது முகவுரை அப்படின்னு சொல்றாரு. அமெரிக்காவோட சுதந்திர பிரகடனம் போன்றது முகவுரை அப்படின்னு யார் சொல்றாங்க அப்படின்னா இதயதுல்லா சொல்றாரு. கடைசியா பண்டிட் தாகூர்தாஸ் பார்க்கவா. இவர் நிறைய சொல்லியிருப்பாருங்க. பண்டிட் தாகூர்தாஸ் அரசியலமைப்போட ஆன்மா முகவுரை அப்படின்னு சொல்றாரு. அரசியலமைப்பின் மதிப்பு மிக்க பகுதி முகவுரை அப்படின்னு சொல்றாரு. அரசியலமைப்போட ஆபரண முகவுரை அப்படின்னு சொல்றாரு. அரசியலமைப்பினை திறக்க உதவும் திறவுகோல் அல்லது சாவி அப்படின்னு சொல்றாரு. அரசியலமைப்பினை மதிப்பிடும் ஒரு அளவுகோல் அப்படின்னு சொல்றாரு. ஆன்மா, மதிப்புமிக்க பகுதி, ஆபரணம், திறவுகோல் அல்லது சாவி, மதிப்பிடும் அளவுகோல். இது எல்லாமே பண்டிட் தாகூர்தாஸ் பார்க்கவா. ரொம்ப முக்கியமானதுங்க. ஃபர்ஸ்ட் என்ஏ பல்கிவாலா அப்படின்னா ஐடி கார்டு ஞாபகம் வச்சுங்க. அல்லாதி கிருஷ்ணசாமி ஐயர் அப்படின்னா நாங்க நினைத்ததை கனவு கண்டதை குறிப்பிடுவது அப்படின்னு சொல்றாரு. ஜாதகம் அப்படின்னா முன்சி. அரசியலமைப்போட முக்கிய குறிப்பு அப்படின்னா எர்னஸ்ட் பார்க்கர். அமெரிக்காவோட சுதந்திர பிரகடனம் அப்படின்னா இதயதுல்லா. அரசியலமைப்போட ஆன்மா, மதிப்பிடும் பகுதி, ஆபரணம், திறவுகோல், சாவி, மதிப்பிடும் அளவுகோல். இது எல்லாமே பண்டிட் தாகூர்தாஸ் பார்க்கவா அவர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு. இந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து முகவுரை வந்து பாத்தீங்கன்னா உருவான எல்லாமே வந்து பார்த்துட்டோம். முகவுரை ரொம்ப முக்கியமானதுங்க. நான் மேக்ஸிமம் எல்லா பாயிண்ட்டுமே கவர் பண்ணி கொடுத்துட்டேன். நம்மளோட நோட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 6th to 12th வரைக்கும் இருக்கிற முகவுரையில் இருக்கிற 6th to 12th வரைக்கும் முகவுரை வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கிடையாதுங்க.
நான் வந்து வெளியே இருந்து வந்து பாத்தீங்கன்னா எடுத்து அழகா கோர்வையா வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பிடிஎஃபா கொடுத்துட்டேன். இந்த பிடிஎஃப் பார்த்து நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு படிங்க. ஏன்னா கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தான் நான் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முகவரை வந்து கொடுத்துருக்கேன். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைபே பண்றது இல்லை. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஏன்னா நம்ம 1 by 1 வீடியோ போட்டிருக்கோம். இதுக்கப்புறமா வீடியோ வந்துட்டு இருக்கும். அதனால நீங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. கூடயே ஒரு லைக்கை வந்து தட்டி விட்டுருங்க. ஓகேங்களா? நன்றி.